சிவகுமார் சார்கிட்ட கொஞ்சம் கூட சினிமாத்தனமே கிடையாது. சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த கதையை நீங்கள் சொன்னபடி 50% எடுத்துட்டீங்கன்னா இந்த படம் சக்ஸஸ் 100 days அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்பா பதிலுக்கு சிவகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. சிவகுமார் சாருக்கு என்ன வருத்தம்னா, நம்ம இத்தனை படம் சேர்ந்து பண்ணுறோம், இவ்வளோ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், எல்லாமே நம்ம இது பண்ணும்போது ஒரு நாள் பர்மிஷன் நமக்கு தர மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம். சிவகுமார் சார் வந்த வேகத்தில் அவர் போட்டிருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கோவத்தில் படப்படன்னு சட்டை பேண்ட்லாம் கழட்டி போட்டு ஊட்டி குளிரில் கொண்டாங்க அவங்களோட கம்பெனி காஸ்டியூம். சார் நீங்கள் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், நீங்கள் டேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ கேட்டாலும் ஓகே வாத்தியாரே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் எல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. இவர் நடித்ததில் திருப்தி இல்லைன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு, எப்பா அவங்க டேரக்டர்கிட்ட ஒரு 1 more கேளுப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி போய் அப்பாட்ட, சார் 1 more கேள்வி, 1 more வேணுமாம்மா, சரி 1 more அப்படின்வார் அப்பா. சப்போஸ் சிவகுமார் சாரோடைய ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் வேணும் அப்படின்னு அப்பா டேரக்டர் ஃபீல் பண்ணாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், ஹீரோ கிட்ட ஒரு 1 more கேளுப்பா. சிவகுமார் சார் எங்கிட்ட சமீபத்தில் பேசினார், எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள உறவு ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவோட மேலே அப்படின்னாரு. என்னன்னா ரஜினி சாரோடைய ஒரு சின்ன முரண்பாடு, அடுத்தடுத்து வந்தவங்களுடைய ஒரு சின்ன முரண்பாடு, ஃபைனான்சியரால் ஒரு விஷயங்களை நம்ம இது பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில் அப்பாவுக்கு செட் ஆகாத விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் சிவகுமார் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் ஒன்றா சேர்த்து பண்ணிட்டாங்க. எப்படி சரி சிவகுமார் சாரோட மட்டும் அந்த வேவ்லென்த் கரெக்டாக அந்த ஒரு செட்டாக போச்சு? ரஜினி சாரை வச்சு தான் செகண்ட் படம் எடுக்கலான்னு அவரை மீட் பண்ணாங்க. அது சரியாக வரலைன்னும் போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது அப்பா கிட்ட அப்போ அதே காலகட்டத்தில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருந்திருக்கு. தீர்ப்புகள் திருத்தவெல்லாம் ஃபுல் லென்த்து சஸ்பென்ஸ் படம். அந்த படம் நம்ம எடுத்து பண்ணலாம், அது கொஞ்சம் பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ அந்த கதைக்கு ஒரு மெச்சூர்டாக, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு 6-7 வயசு 8 வயசு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நம்ம பேபி மீனா நடிச்சிருக்கோம், மீனா மேடம் இருக்காங்களோ அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு சிவகுமார் சார் ஆப்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் அவருக்கு தோணியிருக்கு. அப்போ சிவகுமார் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டு சிவகுமார் சாரை போய் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாரு. சிவகுமார் சாருக்கும் அப்பாவுக்கும் அப்போ அறிமுகம் கிடையாது, ஃபஸ்ட் மீட்டு. அப்போ சிவகுமார் சார்கிட்ட அப்பா சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன், அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த கதையில் இந்த மர்டரர், இந்த கொலையாளி யாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்டே நான் எடுக்கல, ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சிவகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. சிவகுமார் சார் சரி சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன ஜட்ஜ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்பா சிவகுமார் சார்கிட்ட ஃபுல்லாக சொல்லிவிட்டு அந்த சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகிற அந்த பாயிண்ட்டு, கிளைமேக்ஸ் பாயிண்ட்டில் கதையை நிறுத்திட்டு, சொல்லுங்கள் நீங்கள் யார் இந்த கொலையாளி அப்படின்னு. அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா அம்பிகா, சிவகுமார் சார், சத்யராஜ், சத்யகலான்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த 4 கேரக்டருக்குள்ளே தான் அந்த படமே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணும். அப்புறம் அதர் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம மெயின் கேரக்டர்ஸ் 4 பேர் தான். இந்த 4 பேரில் யார் கொலையாளி அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 பேரில் யார் கொலையாளின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்குது. இருக்கிறதே 4 கேரக்டர்ஸு, இந்த 4 கேரக்டர்ஸ்க்கு தான் ஒரு ஆள் கொலையாளி, ஆனால் யாருன்னு சொல்ல முடியல அப்படின்னு சிவகுமார் சொல்ல முடியும் சொல்லியிருக்காரு. அப்போ அப்பா அந்த சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணி சிவகுமார் சார்ட்ட சொல்லியிருக்காரு, இவங்க தான் கொலையாளி, இதுதான் மேட்ரு அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னேன். சிவகுமார் சார் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், வெரி பிரில்லியன்ட் ஸ்கிரிப்டு, இப்படி ஒரு ஸ்கிரிப்டை பக்காவாக பண்ணியிருக்கிறீங்களே நீங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம படம் கண்டிப்பாக அந்த படம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் சார் அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அப்போ சிவகுமார் சார் ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு, நிறையா படங்கள் நடிச்சிட்டாரு. அப்போ அப்பா இது 3வது படம், பைரவி, சூளம், தீர்ப்புகள் திருத்தப்படலாம். அப்பா கிட்ட சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த கதையை நீங்கள் சொன்னபடி 50% எடுத்துட்டிங்கன்னா
இந்த படம் வந்து சக்ஸஸ் 100 days அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்பா பதிலுக்கு சிவகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இந்த கதையில் இந்த ஹீரோ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், என்ன நடிக்கணும் அப்படிங்கிறதுல 50% நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் 100 days அப்படின்னு சொல்லியிருக்காரு. விட்டு கொடுக்க மாட்டார் எங்கேயும் அப்படின்னு சொன்னோன்னே சிவகுமார் சார் சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் கை கொடுத்து அப்போ இருந்து ஜெல்லானவங்க தான். ஃபர்ஸ்ட் மீட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் வந்து இன்னை வரைக்கும் நம்ம ஃபேமிலியோட ஒரு மெம்பர் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷமாக 1982 இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னேன்ல, அப்பா இறந்தப்ப வந்த ஒரே நடிகர் சிவகுமார் சார் தான் அவங்களுக்கு. அதனால் அந்த ட்ராவல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருந்துகிட்ருக்கு. அந்த தீர்ப்பொழி திருத்தப்படலாம் ஜெல்லானவங்க அந்த படம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி மேலைகள், பன்னீர் நதிகள்னு ஒரு 4 படம் தொடர்ந்து சிவகுமார் சார் சிவகுமார் சார் சிவகுமார் சார் சிவகுமார் சார் நம்ம பேனரில் அடுத்தடுத்து சிவகுமார் சார். அது டேட்ஸ் எப்படி கேட்பாருன்னா, சார் நீங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், நீங்கள் டேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எப்போ கேட்டாலும் ஓகே வாத்தியாரன்னு தான் சொல்லுவார். எப்போ கேட்டாலும் ஓகே வாத்தியாரே நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் எல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. நம்ம எப்போ சொல்கிறோமோ அவர் நமக்கு வந்துடுவார். அதாவது வந்து தீர்ப்பொழி திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி மேலைகள் ஹேட்ரிக் ஹிட்டு. ஆனால் அடுத்தடுத்து வேறு ஆர்டிஸ்ட்டை போட சொல்லி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சொன்னாங்க. அப்போ வேறு ஆர்டிஸ்ட்லாம் நான் போட முடியாது, கண்டினியூஸாக ஒரே கேஸ்ட் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆமாம், அடுத்த ஆர்டிஸ்ட்டை போடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சிவகுமாரை விட்டுட்டு வேறு ஆர்டிஸ்ட் போட்டுறாதீங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஏன்னா அந்த காம்பினேஷன், அந்த காம்போ வந்து செட் ஆயிடுச்சு, உடைக்க வேண்டாம் அப்படின்னு. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பௌர்ணமி மேலைகளுக்கு அடுத்து ஸ்கிரிப்ட் ஒரு எல்லாம் க்ரைமாகவே பண்ணுறமே, ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி மேலைகள் ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டார் அப்பா. ரெடி பண்ணிவிட்டு வழக்கம் போல் சிவகுமார் சார்கிட்ட சொல்கிறாரு, அக்ரிமெண்ட் ஆகுது, அட்வான்ஸ் கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது. நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு கிளம்பி இதுக்கு போகிறாங்க, அதாவது ஷூட்டிங் போகிறாங்க. ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து ஊட்டியில். அப்போது வந்து சிந்து பைரவியோட 100th days ஃபங்க்ஷன் வந்து நடக்குது சென்னையில். இன்றைக்கி நைட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே 10 மணி ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அப்போ அவர் தான் வந்து அதுக்கு சீஃப் கெஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. அப்போ சிவகுமார் சார் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இன்றைக்கி நைட்டு இது நடக்குது, அந்த தேதியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நாளைக்கு காலையில் ஊட்டியில் ஷூட்டிங் 7 மணிக்கு கரெக்டாக. அப்போ சிவகுமார் சார் வந்து தன்னுடைய மேனேஜர் ஒருத்தரை அனுப்பிச்சு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் பர்மிஷன் வேணும், இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு, அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அப்பா சொல்கிறார், நான் வந்து டோட்டலாக கால் ஷீட் போட்டேன், ரூம் புக் பண்ணிட்டேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து பிளானிங்கில் இருக்கும். அதாவது வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டுருவார், ரூமெல்லாம் புக் பண்ணிடுவார். இந்த ஆர்டிஸ்ட் இன்றைக்கி வர்றாங்க, இந்த ஆர்டிஸ்ட் மத்தியானத்தோடு போகிறாங்க, அந்த ஆர்டிஸ்ட்டை அன்றைக்கே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவார், ஒரு ½ டே கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டார். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர்கிட்ட சிவகுமார் சார் வந்து ஒரு பர்மிஷன் கேட்க, என்னால் மாற்றி பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலான உள்ள டிஃபிகல்ட்டியே அவர் வந்து மேனேஜர்கிட்ட சொல்லி விட்றாரு. மேனேஜர் போய் சிவகுமார் சார்கிட்ட போய் கன்வே பண்ணுறாரு. சிவகுமார் சாருக்கு என்ன வருத்தம்னா, நம்ம இத்தனை படம் சேர்ந்து பண்ணுறோம், இவ்வளோ நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், எல்லாமே நம்ம இது பண்ணும்போது ஒரு நாள் பர்மிஷன் நமக்கு தர மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம். அப்போ என்ன பண்ணுறாரு சிவகுமார் சார், அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து மேனேஜர் மூலமாக திருப்பி கொடுத்து விட்றாரு. இது என்ன ஆகி போச்சு, சிவகுமார் சார் ட்ரெயின் டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டா அப்போ வரமாட்டார்னு அர்த்தமா அப்படிங்கிற மீனிங்கில் இவர் எடுத்துக்கிட்டார். அவர் ட்ரெயின் டிக்கெட்டை சரி பரவாயில்ல, அப்போ மனஸ்தாபம் ஆகிப்போச்சு. ட்ரெயின் டிக்கெட்டு அப்போ வரமாட்டார்னு அர்த்தம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்டை வச்சுட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு. ட்ரெயின் டிக்கெட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சிவகுமார் சார் என்ன அடுத்த நாள் ஷூட்டிங் வந்து இவங்க பிளான் படி கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட் எல்லாமே ஊட்டிக்கு போயிடுது. சிவகுமார் சார் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அன்றைக்கி சீக்கிரமாக அட்டன் பண்ணிவிட்டு ஷீல்டெல்லாம் வாங்கிட்டு 8 மணிக்கே வந்து சொந்த ஒரு கார் ஒன்று எடுத்துக்கிட்டு டிஃபன்லாம் கூட சாப்பிடாம ஒன் ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணி வராரு. கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு காலையில் கரெக்டாக வராரு. ஹில்ஸ் ஏறி வந்துட்டுருக்கிறாரு. இது நமக்கு தெரியாது.
ஆனால் அங்கே கேமரா யூனிட் எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்காண்டி வெயிட்டிங்கு, ஹீரோக்காண்டி வெயிட்டிங்கு. அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். அதனால் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து ஹீரோ வச்சு தான் எடுப்பாங்க. எப்போவுமே கமிட் பண்ணும்போது ஜென்ரலாக வந்து ஹீரோ வச்சு தான் கமிட் பண்ணுவாங்க எந்த படமாக இருந்தாலும். அது வந்து ஒரு சின்ன சென்டிமெண்ட் அது. சிவகுமார் சார்க்காண்டி வெயிட்டிங்கு, யூனிட் எல்லாம் ரெடியாக இருக்குது. 6:50 ஆகுது, 7 மணிக்கு கேமரா ரன் ஆகணும். சிவகுமார் சார் வரல. அப்பா வந்து ஸ்மோக் பண்ணுவார். அப்பா வந்து சிகரெட்டை ஊதி ஊதி தள்ளுறாரு டென்ஷனில். நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் அவர் ஹானர் பண்ண வரல அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷூட்டிங் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா எல்லா ஷெட்யூலும் வந்து ஷஃபிள் ஆயிரும், ரொம்ப சிரமமாயிரும், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு கார் என்ட்ரி ஆகுது, ஒரு அம்பாஸ்டர் கார் என்ட்ரி அந்த ஸ்பாட்டில் நிற்கிது, லொக்கேஷன் ஸ்பாட்டில். டக்குன்னு காரை தொண்ணிட்டு வேக வேகமாக இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா சிவகுமார் சார். சிவகுமார் சார் வந்த வேகத்தில் அவர் போட்டிருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கோவத்தில் படப்படன்னு சட்டை பேண்ட்லாம் கழட்டி போடுறாரு. கழட்டி போட்டு ஊட்டி குளிரில் கொண்டாங்க அவங்களோட கம்பெனி காஸ்டியூமை அப்படிங்கிறாரு. உடனே காஸ்டியூமர் ஓடி போய் சார் இதுதான் சொன்னார். டக்குன்னு காஸ்டியூம்லாம் இது பண்ணிவிட்டு மேக்கப்லாம் லைட்டை போட்டு தலையை அப்படி சீவிட்டு, ஆர்டிஸ்ட்டில் அவரோட ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியணும்ல, ரெடி பண்ணிட்டு நான் ரெடி, எப்போ 6:59 உங்கள் டேரக்டர் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போயே 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. அவர் வந்துட்டார், ஆனாலும் அவரும் பேசிக்கிறது இல்லை, இவரும் பேசிக்கிறது. நம்ம நண்பர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 படம் ஒன்றா பண்ணிட்டோம். அந்த சொன்ன வாக்கு தவறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவகுமார் சாரும் அப்படி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு வந்து அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ரெண்டுமே நேர் எதிர் துருவோம். ஆனால் 2 பேருமே அவங்கவுங்க மேலே வச்சுருக்க அந்த மரியாதைக்காக ஓடி வராங்க. இதை எப்படி சார் நீங்கள் பார்த்தீங்க? அப்பா எப்படி அதை மேனேஜ் பண்ணாங்க? அவர் பாலிசியில் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இன்றைக்கி ஷூட்டிங் இன்றைக்கி வரணுன்னு, அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது அவருடைய பாயிண்ட்டு. நம்ம வந்து கால் ஷீட் கொடுத்துருக்கோம், இந்த கால் ஷீட்டை நம்ம வந்து கரெக்டாக ஹானர் பண்ணணும். இந்த ப்ரொடியூசருக்கு நம்ம வந்து இந்த தேதியில் நடிக்கணும், 7 மணிக்கு ஷூட்டிங்னு சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து நம்ம நடிக்கணும். அது வந்து சிவகுமார் சாரோட டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி. அவர் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அவர் கரெக்டாக என்னானாலும் பரவாயில்லைன்னு விரட்டிட்டு வந்து ஸ்பாட்டில் வந்து 6:59 நிற்கிறார். இது கிட்டத்தட்ட இதுவே ஒரு சினிமா காட்சியாக எடுக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்குது. உடனே சீன் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஏதோ சாங்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு கரெக்டாக பேசிக்கவே இல்லை. அன்னைக்கு பேசிக்கல இல்லை, 56 நாளாக பேசிக்கல, அந்த படம் முடிகிற வரைக்கும். எந்த ஒரு கேப்புமே கிடைக்கலையா சார் அவங்களுடைய அந்த அந்த மனஸ்தாபத்தை உடைக்கிறதுக்கு கிடைக்கல. அவரும் அவர் ஈகோ விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் எப்படி இவர் நடித்தார், அப்புறம் எப்படி இவர் டைரக்ட் பண்ணார், இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும். அது என்ன அப்படின்னா, இவர் வந்து ஏதாவது இவர் நடித்ததில் திருப்தி இல்லைன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு, எப்பா அவங்க டேரக்டர்கிட்ட ஒரு 1 மோர் கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி போய் அப்பாட்ட, சார் வந்து ஒரு 1 மோர் கேட்குறாரு, 1 மோர் வேணுமாம்மா, சரி 1 மோர் அப்படின்னுவார் அப்பா. சப்போஸ் சிவகுமார் சாரோடைய ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் வேணும் அப்படின்னு அப்பா அஸ் அ டேரக்டர் ஃபீல் பண்ணாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், ஹீரோக்கிட்ட ஒரு 1 மோர் கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி போய் நீங்க சொல்றது பாபு கிட்டத்தட்ட ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை மாதிரி தான். அப்படிதான். உங்க அப்பாவுக்கு என்ன சாப்பாடு வேணுமா கேளு, அந்த மாதிரி தானே சார் இது போயிட்டு இருக்கு. அப்படிதான். அதாவது இது நீங்க சொன்ன வார்த்தை சிவகுமார் சார் வந்து எங்கிட்ட சமீபத்துல பேசினாரு. அப்ப இதே வார்த்தை சொன்னாரு, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உள்ள உறவு ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவோட மேல அப்படின்னாரு. இதே வார்த்தை சொன்னார். கிரேட் சார். நான் உண்மையிலே அப்படி 2 பேரும் அந்த ஊட்டி ஷூட்டிங் முடிஞ்சிச்சா. அப்புறம் வந்து அப்போ காலையில் வரும்போது, ஆனால் சிவகுமார் சார்கிட்ட ஒரு டெடிக்கேஷன் இருந்துச்சு. நம்ம வந்து தயாரிக்கிற முதலாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தோடனே குட் மார்னிங் அப்படின்னுவார். அப்பா வந்து குட் மார்னிங் அப்படின்னுவார். ஸோ 2 பேரும் பார்த்துப்பாங்க. ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறது இல்லை. அப்படியே ஸ்டார்ட் ஆகும், ஷூட்டிங்கு முடிஞ்சிடும். போயிட்டு வரும்போது கிளம்புறேன் அப்படின்னுவார். ஓகே அப்படின்னுவார். இப்படி தான் அந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. லாஸ்ட் நாள் காஞ்சிபுரமில் பனி விழும் பருவநிலா, பரதமும் ஆடுது, அமலாவும் இருக்காங்க அந்த படத்தில். அமலா வந்து ஒரு பரதநாட்டிய சாங் ஆடுவாங்க. சிவகுமார் சார் வந்து அந்த பாட்டு பாடுவார். அந்த சீன் எடுக்கிறாங்க காஞ்சிபுரம் கோயிலில். அந்த சீன் வந்து அதிகாலையில், அந்த சீன் வந்து ஒரு 4 மணிக்கு முடியுது. எல்லாம் பாட்டு ஃபுல்லாக எடுத்து அந்த 4 மணிக்கு அது முடிஞ்சிருது. அப்போ சிவகுமார் சார் வந்து அதான் லாஸ்ட் ஷூட்டிங், அன்னைக்கோட பூசணிக்காய் உடைக்கிறாங்க. அப்போ சிவகுமார் சார் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்பா கிட்ட வராரு. அப்பா சொல்கிறாரு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்,
படம் ரெடி ஆனோன்னே நான் சொல்லி விட்றேன், நீங்கள் ப்ரீவியூ வந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ சிவகுமார் சார் சொல்கிறாரு, நோ தேங்க்ஸ், நான் படத்தை தேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்பு தொடர்ந்துச்சு. கொஞ்ச நாள் கோவமாக இருந்தாங்க, கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க, இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரோட மதர் வந்து இறந்துட்டாங்க. மதர் இறந்தோடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல் ஃபோன் அப்பாவுக்கு தான் ஃபோன் போட்டு சிவகுமார் சார் அதை ஃபீல் பண்ணி அழுதார். பாத்தியாரே இந்த மாதிரி அம்மா அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்பாவும் எமோஷன் ஆகி உடனே கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க நட்பு வந்து அப்பா இறக்குற வரைக்கும் சாகிற வரைக்கும் இருந்துச்சு. சிவகுமார் சாரோட அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நிச்சயமா சார், இன்னைக்கும் இருக்குது. அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்னு சொல்லுவோம்ல. ஒரு சினிமா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து நான் ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இப்படி ஒரு நட்பா, இவ்வளோ ஒரு 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட எதிரெதிர் அலை மாதிரி தான். ஆனால் 2 பேருமே மோதிக்காமலும் விலகிக்காமலும் அப்படியே இருந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடித்தார்னா அந்த ஒர்க் முடிஞ்சோடனே போயிடுவாங்க. அடுத்து நீங்கள் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா கூட அதை பெருசாக பேசிக்கிறது இல்லை, பரிச்சயமானவங்க மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ஹாய் ஹலோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க வாட்டு போயிடுவாங்க, இவங்க வாட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த படம் எடுக்கும்போது ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா தூங்கியிருப்பாங்க, ஒன்றா பேசியிருப்பாங்க, ஒன்றா சீட்டாடி இருப்பாங்க, ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்து அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்க யாரோ நம்ம யாரோன்னு போயிடுவாங்க. இது சினிமாவில் சாதாரணமான விஷயம், நடக்கிற விஷயம். ஆனால் சிவகுமார் சார்கிட்ட கொஞ்சம் கூட சினிமாத்தனமே கிடையாது, அப்பா கிட்டையும் கொஞ்சம் கூட சினிமாத்தனமே கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்பில் இருக்கிறாருன்னா அதுதான் காரணம். அவர் ஒரு ரியல் ஜென்டில்மேன் ஆக்சுவலி, அதான் உண்மை. அந்த நட்பு வந்து அவர் நேச்சர். நிச்சயமா நிச்சயமா. சார் வந்து ராஜபாட்டையல்லைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கு அவரோட தொடர்புல சினிமாவில் வந்த கேரியர்ஸ்ல உள்ள நிறைய பேரை பற்றி எழுதியிருக்காரு. அதுல வந்து அப்பாவை பற்றி ஒரு 2-3 பக்கம் ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. கிரேட். இது ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டும் கூட இல்லை சார். நிச்சயமா. ஏன்னா சிவகுமார் சார் பற்றி நிறைய பேர் பேசியிருக்காரு, நம்ம கேட்டிருக்கோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையும் கூட. ஸோ அப்பாவுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவை பற்றி பேசும்போது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாகவே இருக்குது. இது வந்து நான் இது வரைக்கும் சினிமாவில் அப்பா நிறைய பேரை ட்ராவல் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நட்பை வந்து சினிமாவில் பார்க்கல. விஜய் சாரை வச்சு யாருமே டைரக்ட் பண்ணுறதுக்கு முன் வரல. ஓகே. இன்னைக்கு விஜய் சாரை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு போட்டி போடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், நெல்சன் ஆகட்டும், அட்லி ஆகட்டும், அடுத்து யாருங்கிறதே பெரிய பரபரப்பான செய்தியா இருக்கு. அடுத்து யாருங்கிறதே பெரிய நியூஸா இருக்கு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு விஜய் சாரை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு யாருமே முன் வரல.